பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் நாம் கர்த்தரை தேடுவதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை எப்படி தேடலாம், எப்படி தேடுவது என்று சொல்லி இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 29:13 என்னை முழு இருதயத்தோடும் தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை தேடுதல் என்றால் என்ன, ஆண்டவரை தேடுவதற்கான உதாரணங்கள் என்ன என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி தேடணும்? நாம் நேசிக்கும் ஒரு நபரை தேடுவது போல தேட வேண்டும். நீங்கள் நேசிக்கும் ஒரு நபரை தேடுவது போல. உதாரணமா தூக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு குழந்தைய ஒரு தாய் போட்டுட்டு தூங்குது என்று சொல்லி தொட்டிலில் போட்டுட்டு எங்கேயோ கடைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. திடீர்னு அந்த பிள்ளை விழித்து என்ன செய்கிறது, ஒவ்வொரு அறையாக போய் பார்க்கிறது. கிச்சனில் இப்போ பார்க்குது அம்மா இல்லை, ஹாலில் வந்து பார்க்குது அம்மா இல்லை, பாத்ரூமில் பார்க்குது அம்மா இல்லை, வெளியில் வந்து பார்க்குது அம்மா இல்லை. கொஞ்ச நேரத்தில் மேலே மெத்தையில் பார்க்குது அம்மா இல்லை. அம்மா இல்லைன்னு உடனே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த எந்திரிச்ச உடனே அந்த குழந்தை தாயை தேடுகிறது. அல்லது கட்டில் படுத்து கிடந்தா முழிச்ச உடனே தாயினுடைய அரவணைப்பை தேடுகிறது. உடனே அந்த தாய் கட்டி அணைத்து தட்டி கொடுத்தால் மறுபடியும் தூங்குகிறது இல்லையா? அப்போ அந்த தாய் தன் குழந்தையை தேடுவது போல நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? தேட வேண்டுமா? புரியுதுங்களா? ஒரு நபர், உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் அல்லது உங்களுடைய நண்பர் அல்லது ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் சந்திக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு மெகா ஒரு திருவிழா அது கூட்டம், அதில் சொல்கிறாங்க நாங்கள் அந்த இடத்துல வருவோம், நீ வா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கண்கள் அவங்களத்தான் நோக்கமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சமானவங்க எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் வந்தாலும் நம்ம கண் யாரைத்தான் பார்க்கும்? நாம் குறிப்பிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நபரைத்தான் பார்த்து கொண்டே இருக்கும். எங்கே இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, இங்கே வந்துட்டாரு, அங்கே வந்துட்டாரு நம்ம என்ன செய்வோம்? பார்த்துட்டே இருப்போம். அப்போது நம்ம அவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவரை பார்த்துட்டே இருப்போம். பாருங்கள், அந்த மாதிரி நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேட வேண்டும். அதற்கு உதாரணம் உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த உன்னத பாட்டிலே சொல்லுவேன், நேசரை பார்த்தீர்களா அப்படின்னு போய் அந்த அம்மா ஒருத்தட்டையாக கேட்கும். அது இருக்கும்போது நேசர் வந்து கதவை தட்டியிருப்பார். அப்போ அந்த அம்மா கதவை திறக்காமல் இருந்துட்டு இப்போ ஒரு போன பிறகு வந்து என் நேசரை பார்த்தீர்களான்னு அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி நாம் விரும்பிய ஒரு நபரை தேடுவது போல நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். சும்மா நான் ஆண்டவரை தேடுறேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் வாசிட்டேங்கிறதுல திருப்தி அடையக்கூடாது இல்லையா? நமக்கு பிடித்தமான ஒரு நபர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் அவரை தேடி போவது போல ஆர்வமாய் அவர்களோடு கூட இருப்பதற்காக, அவர்களோடு பேசுவதற்காக, அவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்காக நாம் தேடி ஓடுவதைப் போல நாம் கர்த்தரை தேட வேண்டும். நாம் அவரை தேடுகிறோம் என்றால் அது எப்படி? அன்பு நிமித்தம் தேட வேண்டும். அன்பு நிமித்தம். பைபிள் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே அன்பு நிமித்தம் வாசிங்க. ஜெபம் பண்ணுறீங்களா? அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் வாசிங்க. கடமைக்காக வாசிக்காதீங்க. தேடுனா ஏதாவது கிடைக்கும், ஜெபம் பண்ணால் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி வாசிக்காதீங்க. அன்பு நிமித்தம் வாசிங்க. நேசிக்கும் நபரை தேடுவது போல ஆண்டவரை தேடி பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் முழு இருதயத்தோடும் தேடும்போது அவர் உங்களுக்கு தென்படுவார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுவதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். உம்மை தேடுவதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வதனாலே நாங்கள் உம்மை தேடுவதிலே உறுதியடைய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.